சுயநலத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தமிழ்நாட்டை ஆளணும், தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா வரணும். சரி, எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீங்க? எந்தெந்த போராட்டங்கள்ல நீங்க மக்களுக்காக கருத்து வெளியிட்டு இருக்கீங்க? கிடையாது. 2023 வரைக்குமே விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. 2024 பிப்ரவரி மாதம் தான் அவர் தமிழக வெற்றிகழகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு தன்னுடைய சொல்றாரு. அந்த தமிழக வெற்றிகழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் இந்த லைம்லைட் பாலிடிக்ஸ்க்கு இன்னும் நேரடியா வரல. Wait a minute. Who are you? ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஸ்டோனினுடைய வீட்டுல போய் விஜய் உட்கார்றாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்களோட மக்களா கலந்துக்கிறாரு. அனிதா இறந்த போது முதலாளா போய் வீட்டுல போயிட்டு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 10 ஆண்டு காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எல்லா படங்களுமே சமூகம் சார்ந்த படங்கள். வாரிசு படத்தை தவிர்த்து விட்டு எல்லா படங்களுமே ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு. கத்தியா இருக்கலாம், துப்பாக்கியா இருக்கலாம், அதன் பிறகு விரிசலா இருக்கலாம், இல்ல பிகிலா இருக்கலாம், கடைசியா லியோ வரைக்கும் ஒரு செய்தி இருக்கு. பைத்தியம் பைத்தியம் என்ன பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். அவங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க.